எல்லாருக்கும் வணக்கம். திரும்பி எங்கள் அப்பாவோட ஊர் வேலூருக்கு வரலான்னு இருக்கோம். எங்கள் அப்பா வளர்ந்த ஊர் அது. எங்கள் அப்பா அங்கே வெங்கடேஸ்வர அன்மடம் ஸ்கூல்லையும் உருஸ் காலேஜ்லையும் படித்தார். வேலூர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். 28ஆம் தேதி ஜூன் சண்டே மார்னிங் யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கோல்டு லேசாக ஏறி இருக்கு. 14,222 கேரட் கோல்டு. அதே மாதிரி 15,490 கிட்ட 24 கேரட் கோல்டு. வெள்ளி ஆக்சுவலாக 1% கரெக்ஷனு. ஆனால் கரெக்ஷனே இல்லைங்கிறாங்க. 2,45,000 ரூபாய்க்கு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும் 1 கேஜி. இன்னைக்கு எல்லா ஸ்டாக்கும் படுத்துருச்சு. 95.62 ரூபா. ஏன்னா நான் பண்ணாலும் ஐசியூவில் போட்டால் வெள்ளை எடுக்க முடியல. கச்சா எண்ணெய் 93.5 92.5 அப்படி இருக்குது. நிஃப்டி அதி பாதாளத்துக்கு போய் நெகட்டிவ்லாம் போச்சு இன்னைக்கு. எடுத்தோன்னே 125 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. இறங்கி ஒரு -20 -30 வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எப்படியா ஏற்றியானுமே. தலை இவ்வளோ நல்ல நல்ல மெசேஜ் எல்லாம் கொடுத்துருக்குதே. அன்றைக்கி கூட மார்க்கெட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆனால் ப்ராப்ளம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி தலைங்கிறது நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரை சொல்கிறேன். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இவ்வளோ நல்ல நியூஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், இப்படியாவது நம்ம இப்படி நடக்கிறதே அப்படின்னு சொல்லி பேங்க் நிஃப்டியை ஒரே ஏற்றி செக்கும்பா 1,130 பாயிண்ட் ஏற்றி அங்கேருந்து மார்க்கெட்டை கொஞ்சம் ப்ளஸில் நிறுத்தியிருக்கிறாங்க. நேற்று விழுந்தது 350 பாயிண்ட்டு, இன்றைக்கி ஏறினது 119 பாயிண்ட்டு. அதுவும் ஜஸ்ட்டு. ஐடி இண்டெக்ஸு டவுனு. ஆக்சுவலாக ஐடிக்கு நல்ல நியூஸு. H1Bக்கு $100,000 கட்டினா தான் முடியும்னு சொன்னதை ஜட்ஜு கடாசி கோர்ட்டுக்கு வெளில போட்டான். ஸோ இதனால் ஃபார்மா +0.9, ஆட்டோ +0.7, எஃப்எம்சிஜி 0.2, மெட்டல் 0.2, ஐடி 0.7 மைனஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்கும் செக்கும்பாக ஏற்றி வச்சுருக்கிறோம். நம்மளும் சந்தோஷமாக ஹாப்பியாக வந்துட்டோம். இன்றைக்கி நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கோல்டு ஸ்டாக்கு, அதாவது தங்கமயில், டைட்டன்னு நெகட்டிவு, இன்ஃபி நெகட்டிவு. இன்ஃபி ஏன் நெகட்டிவில் போட்டான்னு தெரில. ஆக்சுவலி H1B கேஸில் அவனுக்கு நல்ல நியூஸு. இதில் 300 செம்ம நியூஸ் என்னென்னா, நம்மளோட ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு 3.25% அப்பு, தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் 3.5% அப்பு வரும். இன்ஃபியில் இன்னொரு நற்செய்தி, 20,000 பேரை வேலைக்காக டெஸ்ட்டு வச்சான். அதில் சீட்டிங் அப்படின்னு சொல்லி ஆளெல்லாம் சேர்க்க முடியாதுன்ட்டான். நான் உங்கள்கிட்ட திரும்பி திரும்பி சொல்லிகிட்ருக்கிறேன், எக்காரணத்தையாவது சொல்லி ஆளை எடுக்கிறத நிறுத்திடுவாங்க. அதனால் இப்போதைக்கு ஐடியில் நோ ரெக்ரூட்மெண்ட். அடுத்த விஷயம், விப்ரோ 8% கீழே விழுந்து பைபேக் ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் அதிபாதாளத்துக்கு போயிடுச்சு. டிசிஎஸ்க்கு கனடா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டீல் கிடச்சிருச்சு. ஏஐ ஃபோக்கஸ்டு ஜிசிசி பிஸ்னஸ், குளோபல் வேல்யூ அண்ட் இனோவேஷன் சென்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏஐ லெட் ஜிசிசி அப்படின்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர். இது ஒரு க்ரோத் இன்ஜினாக இருக்கும் அப்படின்னு டிசிஎஸ் சொல்கிறோம். எனிவே டிசிஎஸ் கீழே இறங்க இறங்க நம்ம பொறுக்கிட்டே இருப்போம் 1 2ன்னு. இப்போ அடுத்தது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு லெண்டிங் ரூல்ஸை நம்ம நிறுத்தினோன்னா நம்மளுக்கு இது கிடச்சிரும். எது? கோல்டு லெண்டிங்கை குறைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் குறைக்கும். ஏன்னா ஈஸியாக நீங்கள் கோல்டை வச்சா கடன் வாங்குறீங்க. அந்த கோல்டை கடன் வாங்குறத நிறுத்தத்துக்கு ஒரு திட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லி கோல்டு லோனுக்கு அகேன்ஸ்டாக டைட்டாக பிடிக்கிறாங்க. அதே சமயத்தில் கோல்டு விலையெல்லாம் முந்தா நேற்று குறைஞ்சது, இன்னைக்கு ஏறித்து. குறைஞ்ச உடனே இந்த கோல்டு ரீட்டைல் பண்ணுற ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் கீழே விழுந்தது. ஆர்பிஐ என்ன சொல்கிறான், இந்த டாலருக்கு ஸ்வாப் பண்ணுற டீலு இதுக்கெல்லாம் ஹெட்ஜிங் 3.5% இருந்ததில் நீங்கள் வெறும் 1.5% கொடுங்க, மீதியை நான் தரேன், டாலரை உள்ளே கொண்டு வாங்கன்னா. அதனால தான் இன்றைக்கி ஒரேடியாக பேங்க் ஸ்டாக்கெல்லாம் எகிரி இருக்குது. ராஜேஷ் என்ன சொல்கிறான், என்ன கேள்வி கேட்டாலும் எல்ஐசியா அப்படின்னா என்ன, ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது மேன், எவ்வளோ வாட்டி சொல்கிறது ஐம் ஃப்ரம் குஜராத்துன்னு, உங்களுக்கு புரியல? ஐம் ஃப்ரம் குஜராத். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஸ்கேமு ஹர்ஷத் மேத்தாவும் கேத்தன் பரேக்கும் ரெண்டும் சேர்த்தாலும் அவ்வளோ நம்பர் வராது. ஆனால் இந்த முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்சிட்டாங்க மீடியா.
மீடியா பேசுகிறாங்களோ இல்லையோ, இந்த வாரம் நம்ம இன்னொரு சேனலில் டீட்டெயில்டாக த மேன் ஃப்ரம் குஜராத் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுவோம். ஒன்றும் இல்லை, எல்ஐசியில் ஒரு 2000 கோடி 3000 கோடி குயிந்தோ அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இந்த யுஎஸ் அப்பாச்சி அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டர் தான் இருக்கிறதுலே பெரிய ஹெலிகாப்டர், வசதியில் கொசத்தி ஹெலிகாப்டர். அதை ஈரான் டுப்புன்னு சுட்டுப்டன். அதுக்கு கடலில் கீழே விழுந்துருச்சு. 2 பேரை க்ரூ இருந்தவங்கள நாங்கள் ஈஸியாக தப்பிக்க வச்சுட்டோம், சேஃப்டியோடு கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இஸ்ரேலும் ஈரானும் சீஸ்ஃபயர் கொண்டிருக்காங்க. அதனால் ஆயிலில் $1/2 $1 குறைஞ்சிருக்கு. ஆனால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டு அப்படியே இருக்குது. இப்போதைக்கு பீஸ் டீல்லாம் கிடையாது. லெபனான் என்ன சொல்கிறான், இஸ்ரேல் 3500 வாட்டி எங்கள் மேலே குண்டு போட்டான் இந்த சீஸ்ஃபயரில் அப்படின்னு. ஸோ இந்தியா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்மஸ்லேருந்து எங்களுக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்தான், 2 பாட்டில் தண்ணி மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கிறோம் எண்ணெயை, அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து டோல் கட்டலை, அதை எதாவது சொல்லி நிறுத்திடாதரையா ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிஎம் ஸ்கீமில் ₹300 சப்சிடியில் இது கேஸ் சிலிண்டரை கொடுத்துருந்தாங்க. 12 இருந்தது 9 ஆக்கினாங்க. 9லேருந்து இப்போ 4. எவ்வளோ பேருக்கு ஆக்சுவலாக பணம் வருதுன்னு தெரியல. இது வந்து சிலிண்டர் விலையை வந்து இவ்வளோ பண்ணி எங்களுக்கு ₹700 இருக்குது, அதனால் ₹1700 ஒரு சிலிண்டர் ஆக்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம கேமராமேன் என்ன சொல்கிறான் பாவம், இன்றைக்கி அவங்க வீட்டில் சிலிண்டர் வந்து தான், சிலிண்டருக்கு ₹1010 பிடிக்கிட்டாங்க. நான் ₹1000 ரவுண்டாக சொன்னேன். இல்லை சார் ₹10 டேபிளில் வச்சுருங்க, கட்டுப்படல, இல்லாட்டா சிலிண்டர் வெளில போகுது, ஒரு ₹2000 விற்றுட்டு உனக்கு ₹1000 தரேங்கிறானா. இல்லைப்பா நானே ₹1010 வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டாரான். ஸோ இதான் இது சிட்டியில் 27 நாளில் 25லேருந்து 27 நாள், கிராமத்தில் ஜஸ்ட்டு 45 டேஸ் வெயிட்டிங் பீரியடு. ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவன் பாரு, யூஆர் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன், அதனால் உங்களுக்கு 45 டேஸ். திருப்பூரில் பின்னலாடை பனியன் சேல்ஸு போன வருஷமே குறைஞ்சதுன்னு சொன்னேன். இந்த ஃபைனான்ஷியல் இயர் 26லேயும் குறைஞ்சிருச்சு. கேட்டால் டாரிஃப் அன்சர்டினிட்டிங்கிறாங்க. இன்னும் துப்புகை எஃபெக்டே இனிமேல் தான் வரல, அதனால் ஷிப்மெண்ட்டு ப்ராப்ளமாக போகுது. இப்போ டாட்டா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறான், இந்த கார்மெண்ட் வந்து வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. வெஹிக்கிளை 15 வருஷத்துலேயே அதையும் ஸ்கிராப் பண்ணணுன்னு. அதனால் டாட்டா என்ன பண்ணியிருக்கிறான், 11 சென்டரில் ஸ்கிராப்பிங் சென்டர் வாங்கியிருக்கிறான். அதனால் ஸ்கிராப்பிங் சென்டரில் கொண்டு வந்து இறக்குறாங்க. இந்த ஜேஎல்ஆர்னா நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, இது பல வியாபாரம் இருக்குங்க, இதனால தான் இவங்களுக்கு நல்ல விஷயம்னு சொன்னேன். நீங்கள் இல்லை நீங்கள் இப்போ உண்மை வெளில வந்துருச்சு. ஜேஎல்ஆர்லேருந்து டிசிஎஸுக்கும் டாடா டெக்னாலஜிஸுக்கும் 6000 கோடி வியாபாரம் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. இதில் 3 பெரிய கம்பெனிக்கு மேக்ஸிமம் போகுது. டிசிஎஸுக்கு 4400 கோடி, டாடா டெக்னாலஜிஸுக்கு 1750 கோடி, டாடா எலக்ஸிக்கு 846 கோடி. நான் இதில் டெக்னாலஜி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு மற்ற பெரிய கார் கம்பெனிக்கு இவங்க கொடுப்பாங்க. ஆல்ரெடி டெக்னாலஜிஸ் பண்ணுறாங்க. பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள் சேல்ஸில் இவி சேல்ஸு குப்புன்னு ஏறுது. இப்போ 10 கார் விற்றா ஒரு கார் டெஃபினட்டாக இவி காராக வந்துருச்சு. ஸ்கூட்டரில் இன்னும் ஜாஸ்தி. இப்போ இந்தியா வந்து டாப் 10 எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஏஐ ஸ்டாக்ஸ் தான் குளோபல் ஃப்ளோஸை டாமினேட் பண்ணுது. அதனால் தாய்வானும் சவுத் கொரியாவும் வந்ததில் டாப் 10 ஸ்டாக்ஸில் ஒரு இந்தியன் ஸ்டாக் கூட இல்லை அப்படின்னு ஒரு நற்செய்தி நம்மளுக்கு வந்திருக்கு. இது 26 வருஷத்தில் முதல் வாட்டி நடக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சாதனை. இது மாதிரி பல சாதனைகளை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்கல்ல, பிஸ்கெட்டு ஜாமான்லாம் வாங்கி விற்கிறவன், சோப்பு சீப்பெல்லாம், அவன் என்ன சொல்கிறான், எங்களுக்கு மார்ஜினே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நாங்கள் கடையில் இறங்கி ரோட்டில் இறங்கி ஓய் அப்படின்னு பாட்டிலில் சுற்ற போகிறோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஒன்று இந்த நேரு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சுனே இருந்தான், அதெல்லாம் விற்று காசு வாங்குறது தான் எங்களோட ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த டார்கெட்டை 2 மாதத்தை நாங்கள் 12,000 கோடிக்கு பண்ணிட்டோம். இதுதான் சாதனை. கோல் இண்டியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, என்ஹெச்பிசி இதெல்லாம் விற்றுட்டாங்க. அதனால் இண்டோ யூஎஸ் டீல் இப்போதைக்கு வராதான். ஏதோ செக்ஷன் 301ல் நம்ம மேலே டேரிஃப் போடுவாங்களாம்.
அதெல்லாம் டேரிஃப் எல்லாம் வந்ததுன்னா கஷ்டம். அதனால் இப்போதைக்கு வராது. இப்போ என்னென்னா ஃபெட்டு வந்து ரேட்டெல்லாம் கட் பண்ணாமல் ரேட்டை அப்படியே ஹோல்டில் வச்சுருப்பான். இதே சமயத்தில் யூஎஸ் ஜட்ஜு வந்து $100,000 ஆர்டரை காலி பண்ணிட்டான். கூகுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஓன் சிப்பு டெவலப் பண்ணதை 3 மில்லியன் சிப்பு, அதாவது ஒரு 1 மில்லியன்கிறது 10 லட்சம் சிப்பு, 30 லட்சம் சிப்பை இன்டெல்லில் வந்து ஃபவுண்ட்ரியில் போட சொல்லியிருக்கிறான். அதனால் இன்டெல் வந்து டேர்ன் அரவுண்ட் ஆகிடுங்கிறத தெரியுது. ட்ரேடர் 26க்கு வாங்கிட்டு ஹாப்பியாக உட்காந்துட்ருக்கிறாரு. எஸ்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வாயால் வடை சுடுவோம். அப்படின்னா என்னென்னா, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போம். ஆனால் எங்கள் கம்பெனி வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா இந்தியன் கம்பெனிக்கும் நாங்கள் பணம் கொடுப்போம். $1 பில்லியன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நாங்கள் சன்ஃபார்மாவுக்கு கடன் கொடுக்கறத டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஆர்கனான் அக்வயர் பண்ணுறதுக்கு எஸ்பிஐ $1 பில்லியன் ஃபாரெக்ஸில் கடன் கொடுக்கும். அதே மாதிரி 8,813 கோடி ரூபா டிவிடெண்ட்டும் கொடுக்கும். அப்படின்னா என்னென்னா, இருக்கிற காசு எல்லாமே டிவிடெண்ட்டாக போயிடும். அப்புறம் ஏற்கனவே டெபாசிட் வர மாட்டேங்குது. அதனால் நாங்கள் பாண்டா போட்டு காசு எடுத்துப்போம். இதுதான் நம்மளோட பிளான். ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருந்தது. திரும்பி எப்போ சறுக்க போகுதுங்கிறது தான் தெரியல. இன்னொரு பெரிய சர்க்கிள் சறுக்கி இந்த 23,000 எப்போ உடைக்குதுன்னு பார்ப்போம். தி குவெஸ்டன் இஸ் நாட் 23 உடைக்குமான்னு இல்லை, என்னைக்கு எப்போ அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ என்னடான்னா, பல பேர் இத்தனை நாள் வந்து இந்தியா இப்படி ஸ்டாக் மார்க்கெட் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நம்மளுக்கு படம் காட்டினவங்க 5 வருஷத்தில் 0 ரிட்டர்ன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு விற்றுன்னு இருக்கிறாங்க. அந்த 5%ல் ஹிந்துஸ்தான் யூனிலீவர், கோத்தக் மஹிந்திரா, நெஸ்லே, இது மாதிரி பெரும் கம்பெனிகள்லாம் இருக்குது. HDFC பேங்க் கூட இருக்குது. இதெல்லாம் ஏங்கிறத இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.